இந்த லெசன்ல இண்டெக்ஸ் கமாண்ட பத்தி பார்க்க போறோம். இண்டெக்ஸ் கமாண்ட் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும் பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு புக் பாக்குறீங்க, அந்த புக்ல கடைசி பேஜ் பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஒரு இது இருக்கும். அந்த இண்டெக்ஸ் எதுக்கு யூஸ் பண்றோம்னு பாருங்க. நமக்கு தேவையான அந்த ஒரு மெயினான ஹெட்டிங் அந்த புக்ல எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் ஃபைன் பண்ணி எடுத்துக்கிறதுக்காகவும் தான் அந்த இண்டெக்ஸ்ன்ற ஒரு கமாண்ட் நம்ம யூஸ் பண்றோம். அது எப்படி நம்ம கிரியேட் பண்றத இப்ப பார்ப்போம். இந்த டாக்குமெண்ட்ல 4 பேஜ் இருக்கு, அதுல 3 பேஜ் டெக்ஸ்ட் இருக்கு. அந்த டெக்ஸ்ட் மூலியமா தான் நம்ம இண்டெக்ஸ் கிரியேட் பண்றத பத்தி பார்க்க போறோம். இண்டெக்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, விண்டோ மெனுல டைப் அண்ட் டேபிள்ஸ்ல இண்டெக்ஸ் கிளிக் பண்றீங்க, இண்டெக்ஸ் பேனல் ஓபன் ஆயிடும். அதுல நமக்கு தேவையான டெக்ஸ்ட நம்ம செலக்ட் பண்றோம். இண்டெக்ஸா வரணும் இல்லைங்களா, அதுக்கு ஜூம் பண்ணிக்கிறீங்க. டெக்ஸ்ட் டூல் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஃபைல் மெனுல நியூ பேஜ் ரெஃபரன்ஸ் கிளிக் பண்றீங்க. உங்களுக்கு இங்க பி ஆரம்பிக்கிறதுனால இந்த ஆல்பபெட்ல பீன்ற சிம்பிள் எங்க இருக்கு அங்க வந்து பாருங்க, உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா, அது மாதிரி டபிள்யூ வெயிட் இன் பட்டன் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணி கிரியேட் ஆயிருக்கு. ஏல் ஒரு கேரக்டர், ஐல் ஒரு கேரக்டர், ஹெச் ஒரு கேரக்டர். நமக்கு தேவையானதை நம்ம சூஸ் பண்ணிட்டே இருக்கோம். செகண்ட் பேஜ் சூஸ் பண்றீங்க. இதோட ஷார்ட்கட் என்னன்னா Ctrl+7. இந்த பேஜ்ல நமக்கு என்னென்ன வேணுமோ இண்டெக்ஸா அது எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். கிரியேட் பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எந்தெந்த டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணி அந்தந்த ஸ்டார்டிங் லெட்டர்லாம் உங்களுக்கு அலைன் ஆயிருக்கு. இப்போ நம்ம அடுத்த பேஜ்ல இண்டெக்ஸ பிளேஸ் பண்ண போறோம். பேனல் மெனு கிளிக் பண்றீங்க, ஜெனரேட் இண்டெக்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த இண்டெக்ஸோட டைட்டில் நேம் இங்க நீங்க இண்டெக்ஸ்னு கொடுக்கலாம், நான் வேற என்ன நேம் வேணாலும் கொடுக்கலாம். அந்த இண்டெக்ஸோட ஸ்டைல் எப்படி இருக்குன்னா, நான் மெயின் ஹெட்டிங் சூஸ் பண்ணிருக்கேன். அடுத்து இண்டெக்ஸோட ஸ்டைல்ஸ் நமக்கு எப்படி வரணும்ன்றதெல்லாம் இந்த ஏரியால நம்ம சூஸ் பண்ணி கொடுத்துக்க முடியும். அடுத்து ஸ்டைல் 1ல எனக்கு எப்படி வரணும், இண்டெக்ஸ் பாடி டெக்ஸ்டா வரணுமா, நமக்கு என்ன வரணுமோ அதை கொடுத்து நான் பாடி டெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இங்க கிரியேட் ஆயிருக்கு. இப்போ இந்த இண்டெக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கு இல்லைங்களா, அதை தூக்கி நான் ஒரு 6வது பேஜ்ல வைக்கிறேன்னு வச்சுக்கோ. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் மாறுறத பத்தி பார்க்கலாம். இன்சர்ட் பேஜ் 2 பேஜஸ் இன்சர்ட் பண்றீங்க, இன்சர்ட் பேஜ் 1 பேஜ். இப்போ 6வது பேஜ்ல நம்ம டெக்ஸ்ட் ஓகேங்களா. இப்போ இந்த டெக்ஸ்ட செலக்ட் பண்ணி 6வது பேஜ்ல வச்சாச்சு. இப்போ நீங்க இங்க ப்ரிவியூல பார்க்கணும் இல்லைங்களா, 6வது பேஜ்ல இருக்கா அப்டேட் ஆயின்னு. ஜஸ்ட் நீங்க அப்டேட் ப்ரிவியூ பட்டன் கிளிக் பண்ணுங்க. இங்க பாத்தீங்களா 6ன்னு மாறிடுச்சுங்க. திரும்ப நம்ம இண்டெக்ஸ் பேஜ் போயிடுவோம். இந்த இண்டெக்ஸ் பேஜ்ல நமக்கு அப்டேட் எடுக்கல. இந்த இண்டெக்ஸ் டெக்ஸ்ட் ஃப்ரேமை செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்க ஜெனரேட் இண்டெக்ஸ் பட்டனை கிளிக் பண்றீங்க. டயலாக் பேனல் ஓபன் ஆகும். பிளஸ் ஓகே கொடுத்துருங்க. இண்டெக்ஸ் ஹாஸ் பீன் ரீப்ளேஸ்ட் சக்சஸ்ஃபுல்லி வரும். ஓகே கொடுத்துருங்க. பாருங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அப்டேட்டிங்க எடுத்துரும்.